Hello friends, welcome back. இன்னைக்கு வீடியோவில் ரெட்டினோஸ்கோபி பற்றி பார்க்கலாம். ஸ்டாட்டிக் ரெட்டினோஸ்கோபி, அதாவது டிஸ்டன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுற ரெட்டினோஸ்கோப்பியை ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் ட்ரையல் ஃப்ரேமில் போட்டுட்டு அண்ட் ரிஃப்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறது. இன்னொன்று ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் ரிஃப்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டு மெத்தடும் எப்படி பண்ணலான்றத எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ்னால் என்னது, ஏன் அதை ரெட்டினோஸ்கோப்பியில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளவு தூரம் வரைக்கும் உங்களால் கிளியராக அக்காமடேட் பண்ணாமல் பார்க்க முடியுதோ அதுதான் உங்கள் கண்ணோட ஃபார் பாயிண்ட். தியரட்டிக்கலாக நம்ம கண்ணோட ஃபார் பாயிண்ட் வந்து 6 மீட்டர்ஸ் அண்ட் அதுக்கு மேலே. ஸோ அதுக்கு கீழே வந்தால் நம்மளால் அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்டாக அந்த 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளால் அக்காமடேட் பண்ணாமல் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். ஸோ அந்த 6 மீட்டர்ஸ்லேருந்து ரிஃப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு அக்யூரேட்டாக வேல்யூ கிடைக்கும். பட் இது வந்து ரொம்ப இன்கன்வீனியன்ட் மெத்தட் அண்ட் ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கும் 6 மீட்டர்ஸ்லேருந்து ரெட்டினோஸ்கோபி பண்ணுறதுன்றது. ஸோ அதனால் கன்வென்ஷனலாக ஆர்ம் லென்த் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரெட்டினோஸ்கோபி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் அந்த ஆர்ம் லென்த் டிஸ்டன்ஸையும் வந்து டயாப்ட்ரிக் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பவர் வரும். ஸோ அந்த பவரை நம்ம ஃபைனல் ரெட்டினோஸ்கோபி வேல்யூவிலேருந்து டிடெக்ட் பண்ணி எழுதினா தான் நமக்கு எக்ஸாக்டான நெட் ரெட்டினோஸ்கோபி வேல்யூ கிடைக்கும். கிளினிக்கலில் காமனாக யூஸ் பண்ணுற ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் வந்து 67 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. அதோட டயாப்ட்ரிக் வேல்யூ என்னென்னா +1.5 டயாப்டர்ஸ். பட் எல்லா ப்ராக்டிஷ்னரும் வந்து யூனிக் இல்லையா? ஸோ ஒருத்தரோட ஆர்ம் லென்த்தும் வந்து வேரி ஆகும். ஸோ உங்களோட ஆர்ம் லென்த் என்னன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி அதை டயாப்ட்ரிக் ஃபார்மில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஃப்ராக்ஷன் பண்ணுறது தான் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஏன்னா டாலாக இருக்காங்க, அவங்களுக்கு ஆர்ம் லென்த் ஜாஸ்தி இருக்குன்னா ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்டர் பீப்புளுக்கு ஆர்ம் லென்த் ஷார்ட்டராக இருக்கும். ஸோ அவங்களுடைய ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் உங்களோட ஆர்ம் லென்த் வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ரெட்டினோஸ்கோப் பண்ணும்போது போட்டு எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு அக்யூரேட்டான ரிஃப்ராக்ஷன் வந்து கிடைக்கும். இப்போது கிராஸ் ரெட்டினோஸ்கோபிக் வேல்யூ அண்ட் நெட் ரெட்டினோஸ்கோபிக் வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சிம்பிள். நீங்கள் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் போட்டு ஒரு பவரை நீங்கள் நியூட்ரல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் ப்ளஸ் நீங்கள் நியூட்ரல் பண்ண லென்ஸ் என்னவாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் கிராஸ் ரெட்டினோஸ்கோபிக் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா +1.50 வந்து ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ், அதுக்கு முன்னாடி -0.75 வந்து நான் நியூட்ரல் பண்ண லென்ஸ். ஸோ இந்த ரெண்டு லென்ஸோட சம் வேல்யூ தான் நம்ம கிராஸ் ரெட்டினோஸ்கோபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஃபார்முலாவாக எழுதணும் அப்படின்னா கிராஸ் ரெட்டினோஸ்கோபி இஸ் ஈக்குவல் டு ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் பவர் ப்ளஸ் நெட் ரெட்டினோஸ்கோபிக் வேல்யூ. அடுத்தது நெட் ரெட்டினோஸ்கோபிக் வேல்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் நியூட்ரல் பண்ண லென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் நியூட்ரல் பண்ண லென்ஸ் பவரில் இருந்து நீங்கள் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் பவரை சப்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அந்த வேல்யூ தான் நெட் ரெட்டினோஸ்கோபி வேல்யூ அண்ட் இதுதான் ஃபைனல் வேல்யூ ஆஃப் ரெட்டினோஸ்கோபி. நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ண போகிற ஃபைனல் பவர் வந்து இதுதான். ஸோ இதை நம்ம ஒரு ஃபார்முலாவாக எழுதணும் அப்படின்னா நெட் ரெட்டினோஸ்கோபிக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு gross retinoscopy value minus of working distance power. நம்ம ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெட்டினோஸ்கோப்பியை வந்து எப்படி பண்ணணுன்றத ஒரு சின்ன ப்ரொசீஜர் ப்ரெஷ்ஷப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரூம் லைட்ஸ் வந்து டிம்மாக தான் இருக்கணும் அண்ட் உங்களோட ஐ லெவலும் பேஷண்ட்டோட ஐ லெவலும் வந்து பேரலாக இருக்கணும், மேலே கீழே இருக்கக்கூடாது. அண்ட் டிஸ்டன்ஸ் டார்கெட் தான் எப்போவுமே ஸ்டாட்டிக் ரெட்டினோஸ்கோப்பிக்கு கொடுக்கணும், அது 6/60 இருக்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், ரெட்டினோஸ்கோப்போட ஸ்லீவ் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும். ஸோ அதுதான் பிளேனோ மிரர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வச்சாதான் நமக்கு மூமெண்ட் வந்து மயோபிக்கு அகெயின்ஸ்ட் போகும், ஹைப்ரோபிக்கு வித்து போகும். நீங்கள் மேலே மாற்றிட்டீங்க அப்படின்னா
வைசி வர்சாவாக இருக்கும். அதாவது மயோபிக் பேஷண்ட்டுக்கு வித் மூமெண்ட்டும் ஹைப்பரோபிக் பேஷண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் மூமெண்ட்டும் போகும். அடுத்தது இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்கள் பேஷண்ட்டோட ரைட் ஐயை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் ஹேண்டில் தான் ஸ்கோப் இருக்கணும் அண்ட் உங்கள் ரைட் ஐ தான் யூஸ் பண்ணி நீங்கள் பேஷண்ட்டுக்கு நியூட்ரல் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் ஐயை ரிஃப்ராக்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கோப் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கணும். லெஃப்ட் ஐ வழியாக தான் நீங்கள் அந்த லைட்டை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் டார்கெட்டை வந்து மறைக்காமல் இருக்க முடியும். நீங்கள் பேஷண்ட்டுக்கு நடுவில் நீங்கள் வரப்போ பேஷண்ட் வந்து டிஸ்டன்ஸ் டார்கெட் பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்கள் லைட்டையோ இல்லை உங்களோட ஹெட்டோ தான் பார்ப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து அங்கே அக்காமடேஷன் நடக்கும். இந்த பிக்சரில் வர மாதிரி தான் உங்களோட ஹெட் பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கணும். இப்போது ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ரெட்டினோஸ்கோப்பில் ஹாரிசாண்டல் மெரிடியன் அண்ட் வெர்டிக்கல் மெரிடியன் மட்டும் பார்த்தா போதாது, ஆப்ளிக் மெரிடியனுமே வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் உங்களோட ரெட்டினோஸ்கோப்போட ஸ்ட்ரீக் வந்து வெர்டிக்கலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹாரிசாண்டல் மெரிடியனை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களோட ரெட்டினோஸ்கோப் ஸ்ட்ரீக் ஹாரிசாண்டலாக இருக்குது அப்படின்னா அதோட மூமெண்ட் வந்து அப் அண்ட் டவுன் தானே. ஸோ அப்போ நீங்கள் வெர்டிக்கல் மெரிடியனில் இருக்க பவரை கண்டுபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே எல்லா மெரிடியன்லையுமே அகெயின்ஸ்ட் மூமெண்ட் போகிறதுனால நான் ஏதாச்சும் ஒரு மெரிடியனை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஹாரிசாண்டல் மெரிடியனை கரெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து -0.25 ஸ்பெரிக்கல் லென்சஸ் வைக்கிறேன். நம்ம நியூட்ரலிட்டி பாயிண்ட்டை நெருங்குறப்போ என்ன ஆகுனா ரிஃப்ளெக்ஸ் வந்து பிரைட்டராக ஆரம்பிக்கும், தின்னாக ஆரம்பிக்கும் அண்ட் குயிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நியூட்ரலிட்டி பாயிண்ட்டை வந்து கிட்ட நெருங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ 0.25 வைக்கிறேன். எனக்கு இப்போது நியூட்ரல் ஆகலை. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பவர் -0.50. எப்போவுமே இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் ரெட்டினோஸ்கோப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ 0.25 ஸ்டெப்ஸில் தான் பவர் இன்க்ரிமெண்ட் போகணும். நல்லா ப்ராக்டிஸ் கெயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் ரிஃப்ளெக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு எந்த பவர் வைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ -0.5ல் ஸ்டில் அகெயின்ஸ்ட் போகுது. அடுத்தது -0.75. ஸோ இங்கே எனக்கு க்ளோ இருக்குது, மூமெண்ட் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு க்ளோ. ஸோ நான் ஒரு மெரிடியனை நியூட்ரல் பண்ணிட்டேன். அடுத்தது ஹாரிசாண்டல் ஆக்சிஸில் நான் பார்க்குறேன். இங்கே வந்து எனக்கு அகெயின்ஸ்ட் மூமெண்ட். ஸோ ஒரு மெரிடியன் நம்ம ஸ்பெரிக்கல் வச்சு நியூட்ரல் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இந்த மெரிடியனை நம்ம சிலிண்டர் வச்சு நியூட்ரல் பண்ண போகிறோம். அகெயின்ஸ்ட் மூமெண்ட் இருக்குது. ஸோ அகெயின் மைனஸ் சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் அட் 180 ஆக்சிஸ். ஸோ வைக்கிறப்போ ரிஃப்ளெக்ஸ் வந்து தின்னாக இருக்குது, குயிக்காகவும் இருக்குது, பட் ஸ்டில் அகெயின்ஸ்ட் மூமெண்ட் இருக்குது. அகெயின் நான் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் 0.25ல். ஸோ 0.50 வச்சுருக்கேன். ஸோ இந்த பவரில் எனக்கு க்ளோ கிடச்சிச்சு. ஸோ ஹாரிசாண்டல், வெர்டிக்கல் அண்ட் ஆப்ளிக் எல்லா மெரிடியனுமே வந்து எனக்கு க்ளோ இருக்குது. ஸோ நான் நியூட்ரலிட்டி பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்போது நான் பண்ண டெமான்ஸ்ட்ரேஷனில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் தெரியும், நான் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருக்க வேல்யூ நான் என்னவாக எடுக்கணும் அப்படின்னா கிராஸ் ரெட்டினோஸ்கோபிக் வேல்யூ. ஏன்னா நான் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் பவரை வந்து இன்னும் இதிலிருந்து டிடெக்ட் பண்ணி எழுதலை. ஓகே, ஸோ நமக்கு நெட் ரெட்டினோஸ்கோபி வேல்யூ தான் இப்போ நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அதோட ஃபார்முலா என்னது, கிராஸ் ரெட்டினோஸ்கோபி சப்ராக்டட் பை ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் பவர். நமக்கு கிடச்ச கிராஸ் ரெட்டினோஸ்கோபி வேல்யூ என்னது, -0.75. இந்த இடத்துல நம்ம சிலிண்டரை ஆல்டர் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஸ்பெரிக்கல் பவர் மட்டும் தான் நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ -0.75 மைனஸ் ஆஃப் என்னோட ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் பவர் என்ன, +1.50. ஸோ நெட் ரெட்டினோஸ்கோபி வேல்யூ என்னன்னா -2.25 வித் 0.5 சிலிண்டர் அட் 180. இப்போது நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு மெத்தடு தான் நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது அண்ட் கிளினிக்கலாகவும் யூஸ் பண்ணுறது. நீங்கள் எப்போவுமே ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் போட்டதுக்கப்புறமா ரிஃப்ளெக்ஸ் நியூட்ரல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேல்குலேஷன் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் நியூட்ரலிட்டி பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக அந்த ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு மீதி ட்ரையல் ஃப்ரேமில் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதுறீங்கன்னா அதுதான் உங்களோட நெட் ரெட்டினோஸ்கோபி வேல்யூ. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரையல் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் வந்து +1.50 இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்ஸ் நான் எதில் நியூட்ரல் பண்ணேன் அப்படின்னா
minus 0.75 spherical and minus 0.50 cylinder at 180. இப்போ சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் லென்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். மீதியை நான் அப்படியே எழுதுகிறேன். மைனஸ் 0.75 ஸ்பெரிக்கல் அண்ட் மைனஸ் 0.50 சிலிண்டர் அட் 180. இதுதான் என்னோட நெட் ரெட்டினோஸ்கோபிக் வேல்யூ. ஆக்சுவலாக பார்த்தா ஃபர்ஸ்ட் இருந்த மெத்தட் விட இந்த மெத்தட் தான் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் மென்டல் கேல்குலேஷன் எதுவும் பெருசாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரெட்டினோஸ்கோபி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து லிட்டில் கன்ஃபியூசிங் இருக்கா மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்பவே சிம்பிள். எஸ்பெஷலி நீங்கள் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் போட்டு நீங்கள் ரிஃப்ராக்ஷன் பார்க்க பழகிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸி தான். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன்.